ஒன்று சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உடைய சிந்தையை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே திருப்புவோம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிப்பது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு காரியமாய் நான் கருதுகிறேன். இந்த நாளில் நம்முடைய தியானம் என்பது சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை குறித்ததானது. கடந்த நாளிலே இந்த செய்திக்காக நான் தியானித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய சிந்தையில் வந்த ஒரு விஷயம், கர்த்தர் மனிதனை அழைக்கிறார். அதிலும் பெயர் சொல்லி குறிப்பிட்டு அழைத்து அவர் தமது சித்தத்தை, திட்டத்தை அந்த மனிதனில் வெளிப்படுத்துகிறார். இதை குறித்து நான் தியானிச்சுட்டு இருந்தேன். சிந்தித்துக் கொண்டிருந்த போது வந்த ஆண்டவர் உணர்த்தின செய்தி தான் இந்த சாமுவேலை பற்றிய செய்தி. அந்த செய்தி எதற்காக அப்படி வழி நடத்தப்பட்டது என்று சொன்னால், கர்த்தர் மனுஷனை ஒரு நண்பனை போல கூப்பிட்டு, ஒரு ஒரு உடன் வேலையாளை போல கூப்பிட்டு, அதாவது ஒரே மிஷன்ல ஒரே ப்ராஜெக்ட்ல இருக்கிற 2 பேர் என்பது போல அந்த பார்ட்னர்ஸ் இன் த மினிஸ்ட்ரி, கடவுளுடைய அந்த மகிமையின் திட்டத்தில் ஒன்றாய் இணைந்து செய்கிறவர்கள் என்கிற ஒரு கோணத்தில் கர்த்தர் அந்த செய்தியை கொடுக்கிறதை நான் உணர்ந்தேன். கூப்பிட்டு பேசுகிறார். வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் கூப்பிட்டு பேசியிருக்கிறார். அதிலே இந்த சாமுவேல் ஒரு முக்கியமான ஒரு இடம். அதைத்தான் நான் வாசிக்க கேட்டோம். கிட்டத்தட்ட 3 முறை ஏற்கனவே கூப்பிட்டுட்டார் இந்த சாமுவேலை. இவர் ரொம்ப சின்ன பையன் அப்படின்றதுனால அவருக்கு கர்த்தர் தான் கூப்பிடுறாருன்னு பட்டுன்னு புரியலை. 3 தடவை கூப்பிட்டாரு. இவர் சிறு குழந்தைன்றதுனால அவருடைய அனுபவ குறைச்சல்னால கண்டுபிடிக்கல கர்த்தர் தான் கூப்பிடுறாருன்னு. தப்பான இடத்துக்கே போய் நிற்கிறார். ஏலிட்டையே, நமக்கு என்ன தெரியுமோ, நமக்கு என்ன முடியுமோ, நம்ம கூட என்ன செய்யறோம், சில நேரம் என்ன உதவியை கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், செய்ய முடியாத மனுஷன்ட்ட, கூப்பிடாத மனுஷன்ட்ட, விரும்பாத மனுஷன்ட்ட மறுபடியும் போய் நிற்கிறோம். ஆனால் ஒருவர் விரும்பி கொண்டிருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை தேட போகிறதில்லை. கூப்பிடுறது கர்த்தர். இப்போ யார்கிட்ட போய் நிற்கிறாரு? ஏலிட்ட போய் நின்று சிறு குழந்தையாகிய அந்த சிறுவனாகிய கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேஜில் உள்ள சாமுவேல் 3ஆவது தடவை ஏலி சொல்றாரு, கர்த்தர் தான் கூப்பிடுறாரு போல அப்படின்னு சொல்லி, இனிமேல் கூப்பிட்டா அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 3 முறையும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த 3 முறை முடிச்சதுக்கு அப்புறம் 4ஆவது முறை ஏலி சொல்லிட்டாரு, இப்போ இனி சாமுவேல் போகமாட்டாரு ஏலிட்ட அப்படின்றது தெரியும் போதுதான் கர்த்தர் வந்து நின்று அப்படின்ட்டு இருக்கும். கர்த்தர் வந்து அவன் அருகே வந்து நின்று சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். ஹல்லேலூயா. ஆமா, அவருக்கு தெரியும் நம்ம அவர் கூப்பிடுறதுக்கு கேட்போமா கேட்க மாட்டோமான்னு. நிறைய பேருக்கு தூரத்திலிருந்து ஒத்த சத்தம் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம அட்டென்ஷன், நம்ம கவனம் அவர் பக்கம் திருப்பப்படவில்லை என்பது அவருக்கு தெரியும். நிறைய நேரங்களிலே நம்மோடு கர்த்தர் உட்கார்ந்து அமர பேசுகிறதில்லை. காரணம், நம்முடைய கவனம் அவர் பட்சமாய் திருப்பப்பட அவர் எவ்வளவோ முயற்சித்தாலும் திரும்ப மாட்டேன் என்கிறது அவருக்கு தெரியும். நாம் நம்முடைய நேரத்தை அவருக்கு கொடுக்க தயங்குகிறோம். அவருக்கு நல்லா தெரியும். 10 நிமிஷம் ஜபம் பண்ண மாட்டாத மனுஷன்ட்ட போய் நான் 1/4 மணி நேரம் உட்காந்து பேசணும், என் செய்தியை நான் சொல்ற ஆலோசனை கொடுக்கணும்னா எப்படி சாத்தியம்? அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியுமா தெரியும். நம்ம ரொம்ப பிஸி இல்லை. நம்ம நேரம் பைபிள் வாசிக்க நேரம் ஒதுக்க மாட்டோம், ஜபம் பண்ண நேரம் ஒதுக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரியுமா தெரியாதா? இவ்வளோ பிஸியாக இருக்கிற மனுஷன். அதனால சத்தம், இன் ஆர்டர் டு கெயின் அவர் அட்டென்ஷன், அவர் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஒத்த வார்த்தையை பேரை சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம எப்போ இனி ஆண்டவர் சொல்லும்போது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்ல போகிறோமோ, அப்போ உங்களிடத்தில் அருகில் வந்து நின்று
2 முறை கூப்பிடுவார். அப்படின்னா கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கிறேன் என்று பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு சிறப்பாய் ஆண்டவர் பேச கிடைக்கப்பட்ட, பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் இந்த சாமுவேல். இந்த சாமுவேலை குறித்து பின்னணியமாய் சொல்லுவோம் என்று சொன்னால், ஆக்சுவலா யார் இந்த சாமுவேல்? சாமுவேல் என்ன கோத்திரத்தை சேர்ந்தவர்? யார் இந்த சாமுவேல்? சாமுவேல் என்ன வேலையெல்லாம் செய்தார்? வேதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சாமுவேல் என்பவர், அவர் எப்ராயிம் மலை தேசத்தை சேர்ந்த எல்கானாவினுடைய குமாரன். நம்ம உடனே எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படி நினைப்போம். ஆனால் சாமுவேல் எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல. அங்கே வம்சாவளி அட்டவணையில மிக தெளிவாய் சாமுவேலை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் கூடுதலா எக்ஸ்ட்ரா செய்திலாம் அங்க ரொம்ப இருக்கும். சாமுவேல் ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்த மனுஷன். சாமுவேல் ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்த மனுஷன். அவர் ஒரு ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர் அல்ல, ஆரோன் குடும்பம் அல்ல. அப்படின்னா லேவியனா இருந்து ஆசரிப்பு கூடார அந்த வெளியே உள்ள பணிவிடைகளை மாத்திரம் செய்யத்தக்க ஒரு மனுஷன். இவங்க குடியிருந்தது எப்ராயிம் மலை தேசம் அல்லது எப்ராயிம் கோத்திரத்துக்கு ஒதுக்கப்பட்டது. அது எதனாலன்றது நமக்கு தெரியும். ஆக்சுவலா அதான் அதுக்கு அர்த்தம். இந்த லேவி கோத்திரத்துக்கு சுதந்திர வீதம் எல்லாருக்கும் அறியே பங்கு கிடையாது. இவங்களுக்கு குடியிருக்க மற்ற கோத்திரங்களுக்கு நடுவே ஒவ்வொரு பட்டணங்களை அலாட் பண்ணாங்க. அங்கே அப்படி அலாட் பண்ணதுல இந்த கோகாத்தின் வம்ச வழியில வர்ற, லேவியினுடைய புத்திரனாகிய கோகாத்தின் வம்ச வழியில வர்ற இந்த சாமுவேல் என்று சொல்கிற யார் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்லுவோம்னு சொன்னா, அந்த சாமுவேலுடைய குமாரன் தான் இந்த ஏமான் என்று சொல்லுகிற இந்த அவங்களுடைய சாமுவேலுடைய குமாரனுடைய குமாரன். நீங்க 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்க. 35ஆம் அதிகாரம், 35ஆம் வசனம், 34ஆம் வசனம் இவைகளை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தாவீது பாடகர் குழுவை ஏற்படுத்தினான். நிறைய சங்கீதங்கள்ல இந்த ஏமான், ஏதான், ஆசாப் இதெல்லாம் இருக்கும். இவங்கெல்லாம் இந்த சாமுவேலின் வம்ச வழியில வர்ற லேவி கோத்திரத்தை சேர்ந்த பாடகர் குழு. லேவி கோத்திரத்தை சேர்ந்த பாடகர் குழு, அதுவை சேர்ந்தவங்க என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அதனால நீங்களும் பைபிள் குயிஸ் எங்கேயும் கேட்டாங்கன்னு சொன்னா, சாமுவேல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் எப்ராயிம் மலை தேசத்தில் குடியிருந்தாலும் எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல என்பதை நம்ம விளங்கி கொள்ளலாம். ஒரு பெரிய நியாயாதிபதி, அதே சமயத்தில் அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால தீர்க்க தரிசன ஊழியத்தையும் அவர் ஒருவரே சேர்ந்து செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற தீர்க்கதரிசி. என்ன பிரச்சனை ஆனாலும் ஆண்டவரிடத்தில் ஒரு நண்பர் பேசுகிறது போல அங்க பேசி அவங்ககிட்ட அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு வாங்குவாங்க. அந்த அளவுக்கு அபிஷேகம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல். நிறைய காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, இந்த சாமுவேல் சிறு பிள்ளையாயிருக்கும் போது, சாமுவேல் இளைஞனாயிருக்கும் போது, இளைஞன் என்று சொல்லும்போது நீங்க ஒருவேளை பெரிய வயதுன்னு நினைச்சிடலாம். ஆனா சோயங், ரொம்ப சிறு பிள்ளையாயிருக்கும் போது தேவனால் அழைக்கப்பட்டவர். தேவனால் அழைக்கப்பட்டவர். He was called. He was so young or still young. நிறைய நேரங்களிலே இந்த தீர்க்கதரிசிகள், தேவ பிள்ளைகள் ஆண்டவர் அழைக்கும் போது இந்த வார்த்தையை சொல்றத பார்க்கிறோம். எரேமியா இதே மாதிரி சொல்லுவார். என்ன சொல்றார்? நான் சிறு பிள்ளை ஆண்டவரே, நான் சிறு பிள்ளை ஆண்டவரே. மோசே அழைத்த போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் பேச அறியேன். அவங்களாம் என்ன சொல்றாங்க? நான் வளர்ந்து கற்றுக்கொண்டு தேறின பின்பு என்னை கூப்பிடும். ஆனா அவர் ஸ்டைலு அப்படி இல்லை. கர்த்தர் மனிதர்களை அழைப்பது என்று சொல்லுகிற அவருடைய முறை, மெத்தட் என்பது அப்படி அல்ல. நான் அழைக்க போற மனுஷன் எல்லாம் படிச்சுக்கிடட்டும், நல்லா தேறிக்கிடட்டும், நல்லா வளர்ந்துக்கிடட்டும், நல்லா புரிஞ்சுக்கிடட்டும், காரியங்களை பூரணர் ஆயிரட்டும்,
அதுக்கப்புறம் நான் கூப்பிடுறேன் அப்படி செய்கிறவர் அல்ல. ஆண்டவர் இருக்கிற வண்ணமாய் வந்தால் அவர் பயிற்றுவிப்பார். அல்லேலூயா. ஆமா, இருக்கிற வண்ணமாய் வர அவர் அழைக்கிறார். விவரம் தெரியாத ஆண்டவரே, வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் அல்ல ஆண்டவரே, பேச்சில் வல்லவன் இல்லை ஆண்டவரே, சிறுபிள்ளை ஆண்டவரே, எனக்கு போக்குவரத்து அறியேன் ஆண்டவரே. சவுல் ராஜா அப்படிதான் சொன்னார். சவுல் ராஜா அப்படிதான் சொன்னார். ஆண்டவரே, சின்ன கோத்திரம், பென்யமின் கோத்திரம், ரொம்ப சாதாரண ஆளு, அப்படியெல்லாம் என்னத்தை எல்லாம் சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சுக்கிட்டலான்னு தான் பார்க்குறேன். ஆனால் கர்த்தரோ இல்லை இல்லை, ஒன்னைத்தான் நான் அழைச்சேன், எல்லாம் தெரிஞ்சுதான் அழைச்சேன். நீ என்னுடைய அழைப்புக்கு கீழ்ப்படி, நான் உன்னை உருவாக்குவேன், நான் உன்னை உருவாக்குவேன். ஆம்பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அழைப்பு எவ்வளவு உன்னதமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இந்த பரிசுத்த பாதைக்கென்று கர்த்தர் நம்மை கிருபையாய் அழைத்திருக்கிறார். இந்த பரிசுத்தத்துக்கு ஏதுவான செய்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்கள் மேல் வைத்த கிருபையினால் இதை நேரிட பண்ணியிருக்கிறார். இந்த காஸ்பலுக்கு, இந்த சுவிசேஷத்துக்கு ஒரு பிரசங்கியாளனாய் தேவ கிருபையினால் கர்த்தர் என்னை ஏற்படுத்தினார், நான் நம்புகிறேன். மற்றபடி இது அவ்வளவு சாதாரண ஸ்லாக்கியம் இல்லை. இந்த அபிஷேகிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவர் கிருபையினால் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் திட்டம் பண்ணுகிறார். அவர், நாம் வேதம் தெளிவாய் சொல்கிறது, நாம் மனதில் சத்துருக்களாய் இருந்த போது, முன்னே பாவிகளாய் இருந்தபோது கர்த்தர் நமக்காக என்ன செய்தார்? மரித்தார், எல்லா காரியங்களையும் செய்தார், நம்மை அழைத்தார், தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்வில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கீழ்ப்படியாமைக்கு காரணமா இனி சொல்லாதிருங்கள். என்னவென்றால், ஆண்டவரே, நான் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வர்றேன். ஒரு சீசன் சொன்னான் பார்த்தீங்களா, நான் போய் எல்லாவற்றையும் ஒப்புவித்து விட்டு வந்துடுறேன், என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன், இதை சரி பண்ணிட்டு வந்துடுறேன், அதை சரி பண்ணிட்டு வரேன். நிறைய நம்ம வாழ்க்கையில பொறுப்புகள் இருக்கும், நிறைய பொறுப்புகள் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிற நான் பேசுறது ஊழியத்துக்கு அழைக்கிறத பத்தி பேசல. உங்களை அன்றாட வாழ்க்கையிலே கர்த்தர் எத்தனை பேரை இன்னைக்கு பேசிட்டு இருந்த போது, இந்த கடனை விட்டு வெளியே வரணும், எத்தனை பேரை ஆண்டவர் அழைச்சாரோ தெரில, நீங்க அந்த அழைப்பை உணர்ந்தீங்களோ தெரில. அது நீங்க உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள விஷயம். ஆண்டவரே, நீங்க அழைக்கிறீங்க, விசுவாசத்தோடு நான் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு உங்க வார்த்தையை பிடிச்சுக்கிறேன் ஆண்டவரே, என்னை கரை ஏத்துங்க சொன்னீங்கன்னா தப்பிப்பீங்க, அவர் தப்பிச்சு விடுவார். இல்லை இல்லை, இது கொஞ்சம் நல்லா இருக்கு ஆண்டவரே, அப்படியே ஜாலியா போயிடுச்சு, பழகிட்டேன், எனக்கும் உங்களது பொழுது போகாது, இனிமே இப்படியே இது பண்ணாதான் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா ஒன்றும் அந்த மீட்புக்கு வழி இல்லை, மீட்புக்கு வழி இல்லை. நான் இதில் ரொம்ப பழகிட்டேன், நான் சமாளிச்சுக்கிடுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் அவர் மீட்கிறதுக்கு வழி இல்லை. அழைக்கிறார், வசனத்தின் மூலமாய் பல காரியங்களுக்கு, பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கிறார். உங்களுடைய ஜப வாழ்வுக்கு அழைக்கிறார் கர்த்தர். உங்களுடைய தியானத்திற்கு, இன்னைக்கு அதெல்லாம் இது பண்ணிக்கோம், சங்கீத பகுதியில் தியானிச்சோம் பார்த்தீங்களா, மௌனமா இருத்தலுக்கு அழைக்கிறார். நான் பேசி 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 என்னதை சாதிச்சிருக்கேன், எம்புட்டு பேர் வாங்கி வச்சதான் மிச்சம், எம்புட்டு பேர் வாங்கி வச்சிருக்கிறது மிச்சம். சண்டைக்காரன் துவக்கி நல்லா சண்டை போடுவான், அதுல தொடங்கி எம்புட்டு பேர் வாங்கி வச்சதான் மிச்சம். நான் இப்போ ஒரு தீர்மானம் பண்றேன், கர்த்தர் இன்னைக்கு என்னை மௌனமா இருக்க அழைக்கிறார், நான் உணர்ந்து கொண்டேன், இனி அப்படி செய்வேன். God is calling everyone. எல்லாரையும் ஏதோ ஒரு காரியத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னு சொன்னா அந்த காரியத்தை உங்களில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதற்கு நீங்க ஒருபோதும் சாக்கு சொல்லாதீங்க, நான் கொஞ்சம் வளர்ந்துக்கிறேன் ஆண்டவரே, நான் பூரணர் ஆயிக்கிறேன், கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறேன், அப்படி இல்லை. இருக்கிற நிலைமையிலே இருக்கிற ஆண்டவரே, இதோ இருக்கிறேன், அடியேன் கேட்கிறேன் சொல்லும் என்று சொல்லுகிற அந்த சப்மிஷனுக்கு, அந்த ஒபீடியன்ஸுக்கு, கீழ்ப்படிதலுக்கு மிச்சத்தை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. அவர் சொல்லுவார். நிறைய ஆலோசனை நம்ம பதிலுக்கு பேசியே
ஒரு விமானி இப்படிதான் பயங்கர விமானத்தை இறக்குற நேரத்துல பயங்கர மேகமூட்டம், பயங்கர மேகமூட்டம் இப்படி வந்துருச்சுன்னு சொன்னா அந்த மேனுவல் லேண்டிங், அந்த விமானியின் தரப்பிலிருந்து அவரு அந்த விமானத்தை தரை இறக்குவதிலிருந்து அடுத்து எந்த இதுக்கு மாறிடுவாங்கன்னா கம்ப்ளீட்டா ரெடாருடைய கண்ட்ரோலுக்கு மாறிடுவாங்க. ஃபுல்லும் மேகமூட்டமா இருக்கு அப்படின்னா இது தெரியாது. இங்க லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க, ரன்வேக்கு லைட்லாம் போட்டு எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆனால் எதுவுமே தெரியாது. மேகம் இருக்கிறதுனால மேல இருந்து அவங்க தீர்மானிக்க எந்த இடம்னு அதை தீர்மானிக்க முடியாது. அதனால ரேடாருடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. கண்ட்ரோலுக்கு போனதுக்கு அப்புறம் இப்ப விமானி ஒரு கெஸ்டிங்ல தான், ஃபுல்லும் மேகமா இருக்குது, எந்த இடத்துல தர இருக்குன்னு தெரியாது, பக்கத்துல வந்தோடனே தான் தெரியும். ஸோ அப்படியே கெஸ்டிங்ல அப்படி இறக்கிக்கிட்டு இருக்காரு அங்க ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கும் போது. அப்போ இந்த விமானி இறக்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. ஐயோ, இந்த ரன்வேக்கு கொஞ்சம் பக்கத்துல ஒரு பெரிய ஒரு போல் ஒன்று, ஒரு போஸ்ட் ஒன்று இருக்குமே, ஒரு உயர்ந்த கம்பம் ஒன்று இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இவர் அந்த இதை தொடர்பு கொண்டு, விமான நிலையத்தை தொடர்பு கொண்டு, இந்த கண்ட்ரோல் ரூமை தொடர்பு கொண்டு, அவங்க தான் டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் சொல்றாரு, ஒரு போஸ்ட் ஒன்று இருக்கும்ல, அதை பார்த்து அது எப்படின்னு எனக்கு நினைச்சோன்னா பயமா இருக்கு. அங்கிருந்து அவங்க பதில் சொன்னாங்களாம், ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன், we will take over or we will care about the obstructions. நாங்க தடை என்னன்றதெல்லாம் நாங்க பார்த்துக்கிடுவோம், நீ சொல்றதை மட்டும் செஞ்சா போதும், சரியா இருக்கும் அப்படி சொன்னாங்களாம். அந்த பதில் தான் இன்னைக்கு நமக்கும் நமக்கு எது தெரியும் இந்த உலகத்துல தெரியாது, எதுல திறமசாலிகள் எதுல திறமசாலி இல்லை. நிறைய பேருக்கு அவரவருடைய பிளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கும், வீக்னஸ் ஸ்ட்ரென்த் இருக்கும். நான் இதுல பெரிய ஆளாக்கும், நான் இதுல மோசமாக்கும், இது எனக்கு வரவே வராதாக்கும், அப்படிலாம் நிறைய இருக்கும். நீங்க எதுல எந்த திறமை பெற்றவங்களோ திறமை இல்லாதவங்களோ ஒரே ஒரு விஷயத்தை உங்க வாழ்க்கையில சரியா செஞ்சுட்டீங்கன்னா எல்லாத்துலயும் நீங்க சக்சஸ் தான். என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்ல சொல்ல கேட்கிற மனுஷனாய் நபராய் இருந்துட்டீங்கன்னா எல்லாமே சரி பண்ணிடலாம். அல்லேலூயா. ஏனென்றால் அவருக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த ஒன்றும் தெரியாத வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கிறது கிடையாது, கோளாறு பண்ணிக்கிட்டே இருக்கிறது, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது, சந்தேகம் வண்டி வண்டியா கிளப்புறது, சந்தேகத்தை வண்டி வண்டியா கிளப்புறது, லேட்டா ஆக்குறது. ஆண்டவர் நிறைய நேரம் சொல்லியிருப்பாரு, அவனை வாய மூட சொல்லுங்கப்பா, அவன் கேட்கிற கேள்விக்கும் சந்தேகத்துக்கும் எனக்கு பதில் சொல்லி முடியலை. அப்படிலாம் தான் கடந்து வந்திருக்கோம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்ல ஆகும், அவர் சொன்னா சரியா இருக்கும். சொல்லும் கர்த்தாவே, செய்கிறேன். நோ மோர் டிஸ்கஷன்ஸ், நோ மோர் கொஸ்டின்ஸ். ஒருவேளை ஆரம்பம் அப்படி இருக்கலாம், வளரணும். விசுவாசிக்க பழகினீங்கன்னா அவர் சொல்லிட்டார்ல கரெக்டா இருக்கும். 2 விஷயத்துல புரிஞ்சுக்கிடுவீங்க. வாங்க இந்த ஆவிக்குரிய யாத்திரையில விசுவாசிச்சு அனுபவிச்சு கடந்து வாங்க, அனுபவிச்சு பாருங்க. 2 விஷயம் கர்த்தர் சொன்ன ஆலோசனையில அது சரியா நடந்துச்சா பாருங்க, செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு விசுவாசத்தோடு அவர் சொன்ன கரெக்டா இருக்கும், நீங்க படிச்சுக்கிடுவீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னது எது பிரச்சனைனா, அந்த பிராக்டிக்கல் லைஃப்கே வர்றதில்லை, அனுபவித்து பார்க்கிறதுக்கே வர்றதில்லை. சந்தேகத்திலேயே ஒரு விதமான ஒரு டவுட்லயே இயேசு வச்சிருக்காரு. கேட்கலாமா வேண்டாமா, அவர் சொல்ற மாதிரி செய்வோமா இல்லையா, நம்புவோமா வேண்டாமா. மனுஷன் கால வருவான், ஆனா கர்த்தர் ஒருபோதும் அவருடைய வார்த்தை கால வராது. அதை நீங்க அனுபவிச்சிருந்தாதான், முன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவிச்சு வளர்ந்திருந்தாதான் அவர் சொல்றதை கேட்க முடியும். சாமுவேல் சொல்றாரு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சப்மிஷன் டு த வேர்ட் ஆஃப் காட், சப்மிஷன் டு த டைரக்ஷன் ஆஃப் காட். தேவன் எந்த திசை காட்டுறாரோ, என்ன செய்ய சொல்றாரோ, என்ன வழி, என்ன அறிவுரை, என்ன ஆலோசனை, என்ன சொல்றாரோ அதற்கு ஒப்ப நடக்கிற ஒரு ஆசீர்வாதமான அனுபவத்தை இங்கே சாமுவேல் பெற்றுக்கொண்டார். 2வதாக, இந்த சாமுவேல் அழைக்கப்பட்ட அந்த காலம் நம்மளையே மாதிரி
நிறைய குறைகளும் கோளாறுகளும் இருக்கும்ல. இந்த சாமுவேல் அழைக்கப்பட்ட காலம் அவ்வளவு சுமூகமான காலம் அல்ல. அவர் அழைக்கப்பட்ட காலம் மிகவும் ஆவிக்குரிய குறைவுபட்டிருந்த காலம். ஆவிக்குரிய குறைவுகள், ஆவிக்குரிய பிரச்சனைகள், ஆவிக்குரிய இடையூறுகள் நிறைந்திருந்த காலம். இன்னும் இதை சொல்லுவோம்னா, தெளிவா வசனம் சொல்றோம்னா, there were no word of God. அல்லது இன்னொரு வார்த்தை சொல்லணும், rare. The word of God was very rare. கடவுளுடைய வார்த்தை அபூர்வமாயிருந்தது. கடவுளுடைய வார்த்தை அபூர்வமாயிருந்தது என்று சொல்லுகிறார். ஆம்பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நம்மை வழிகாட்டுகிற வழிகாட்டி. வழிகாட்டி இல்லாம நடந்தோம்னா என்ன ஆகும்? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு, இந்த வேத வசனம் இவ்வளவு எதுக்கு, இவ்வளவு பேஜ், இவ்வளவு எதுக்கு தெரியுமா? ஒரு பிரச்சனை கூட, உங்களுக்குரிய கடந்து போகிற பிரச்சனைக்குரிய ஆலோசனை உங்களுக்கு ஒண்ணு கூட இல்லாம மிஸ் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் கடவுள் இவ்வளவு விஷயத்தை இந்த பைபிள்ல எழுதி வச்சு, இவ்வளவு சம்பவங்களை எழுதி வச்சு, இவ்வளவு மனிதர்களுடைய வாழ்க்கையை எழுதி வச்சு, எல்லாவற்றின் மூலமாகவும் உங்களுக்கு தெரிய வேண்டிய அனைத்து சத்தியமும், கிடைக்க வேண்டிய ஆலோசனைகள், நல் வழிகள் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. அல்லேலூயா. பைபிள் ஏன் இவ்வளவு பெருசா இருக்குன்னு ஏதாவது வருத்தப்படுறீங்க யாரா இருக்கீங்களா? பைபிள் இவ்வளவு பெருசா எல்லா செய்தியும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறவங்க இருக்கீங்களா? அல்லேலூயா. எங்க இதுக்கும் ஆள் இல்லாம போயிருவீங்களோன்னு நினைச்சேன். எனக்கு வேண்டிய எல்லாம் கிடைச்சிடணும், ஒன்றும் கிடைக்காம போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு பக்கங்கள், இவ்வளவு. இந்த வேத அறிவு மட்டும் ஒரு விஷயத்திலையும் பிரயோஜனப்படாது. இந்த பைபிள் நாலேஜ் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. ஆனா பைபிளை நம்ம அனுபவமாக்கணும். அவருடைய வார்த்தை சொல்றதுனால நான் இதை செய்கிறேன், அவர் ஆலோசனை சொல்றதுனால நான் இதை செய்கிறேன் என்று சொல்கிற அனுபவத்திற்கு அதை உட்படுத்தும் போதுதான். ரெண்டு காரியம். ஒன்று, ஆசாரியர்கள் சரியில்லை. வாசிங்களேன், 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இது ரொம்ப பரிதாபமானது. நான் அதை யோசித்து பார்க்கும்போது, அது இன்றைய காலகட்டத்தை குறிக்கக்கூடியதாய் உணர்த்துகிறதா இருந்ததுனால எனக்கு அதுல ஆகா, இதுல ஒரு பாடம் இருக்கே அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன். வாசிங்களேன், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12 முதல். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். ஆங்கிலத்துல ரொம்ப அழகா அது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. The sons of Eli were the sons of Belial. அந்த வார்த்தை அப்படியே இருக்கு. அவங்க ஏலியின் பிள்ளைகள், ஆனா உண்மையில பேலியாளின் பிள்ளைகளா இருந்தாங்க. பேலியாளின் மக்களா இருந்தாங்கன்னு தானே போட்டிருக்கு இதுல. ஊழியக்காரனுடைய பிள்ளைகள், ஆசாரியனுடைய பிள்ளைகள், ஆனா எப்படி இருக்காங்களாம்? அவங்கள பற்றிய சாட்சியார் பிசாசின் மக்களா இருக்காங்க அப்படி சொல்லி இருக்கு. இது ஒரு பரிதாபகரமான காலம், கஷ்ட காலம். என்னன்னா, நடத்துகிற ஆசாரியர்கள், நடத்துகிற ஊழியர்கள் சரியில்லாது போகிறது. இது ஒரு பயங்கர வேதனைக்குரிய விஷயம், பயங்கர வேதனைக்குரிய. இந்த காலம் எனக்கு கர்த்தர் அதை உணர்த்துறாரு. இந்த காலத்தினை சுற்றி பாரு, இதை போன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலத்தில் தான் சாமுவேல் அழைக்கப்பட்டார். ஒருவேளை நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிற காலம் ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆசாரியர்கள் சரியா இல்லை. அந்த ஏலியின் குமாரர்களுடைய அந்த போக்கை நிறைய தப்பு இருக்கு, ரொம்ப அசிங்கம் இருக்கு. அங்க விபச்சார வேசித்தனத்திலிருந்து நிறைய தவறுகள் அங்க சொல்லப்பட்டு, காணிக்கையை மிஸ்யூஸ் பண்றாங்க, காணிக்கையை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். தேவனுக்கு ஜனங்கள் காணிக்கை செலுத்துவதையே வேதனையாய் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிரமாணங்களை மீறினார்கள். இதுல ஏலியினுடைய பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை நான் ஒரு இதுல வாசிச்சேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏலியினுடைய பங்கு, தன் குமாரர்களை, தன் பிள்ளைகளை அவர் நல்வழிப்படுத்தி நடத்துவதில்
ஏலியினுடைய பங்கு என்று சொல்கிற ஒரு பட்டியல், நம்ம ஜான் சி மேக்ஸ்வெல் என்று சொல்கிறதான ஒரு லீடர்ஷிப்புக்கான, கிறிஸ்டியன் லீடர்ஷிப்புக்கான ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்துகிறவர். அவர் தன்னுடைய அந்த 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 லீடர்ஷிப் ஸ்டடி பைபிள் என்று சொல்கிறதான ஒரு பைபிள்ல இந்த நோட்ஸ் எழுதியிருக்கிறார். முதலாவதாக அவர் சொல்கிற காரியம், மற்றவங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவார், தன் குடும்பத்திற்கு இல்லை. இன்றைக்கு ஊழியர்களுடைய நிலைமை இப்படி ஆயிடக்கூடாது. ஊழியர்களுடைய நிலைமை இப்படி ஆயிடக்கூடாது. நான் ஒரு ஏலியா இருக்க விரும்பல, அதனாலதான் இதை பிரசங்கிக்கிறேன். மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பார், தன் குடும்பத்திற்கு பிரசங்கித்து விட தவறுவார். நான் இப்போ அடிக்கடி பேசுகிற விஷயம் இதுதான். ஃபர்ஸ்ட் உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பியுங்கள். உங்களுடைய போன வார செய்தி கூட பாருங்க, உங்கள் குடும்பத்திலிருந்து ஆரம்பியுங்கள். எதை செய்யணும்னாலும், எதை பேசணும்னாலும் குடும்பத்தை காக்க பேழையை. ஒரு ஊழியக்காரன் ஜனத்தை 1000 10,000 ஆதாயம் பண்றது இருக்கட்டும், முதல்ல சொந்த குடும்பத்தை ஃபர்ஸ்ட் ஆதாயம் பண்ணணும், காக்கணும். அதுக்கப்புறம் சபை, அதுக்கப்புறம் இந்த உலகம். அந்த எல்லை கரெக்டா இருக்கு. இது எல்லாத்துக்கும் முன்னால தன்னை ரொம்ப முக்கியம். தன்னை ரொம்ப முக்கியம். நான் நித்திய ஜீவன்ல பிரவேசிக்கிறதுக்கு தகுதியா இருக்கணும். அதுக்கு என்ன தயார் பண்ணிக்கணும். என் குடும்பத்தை காக்கணும். அதுக்கு அடுத்து திருச்சபையை கட்டணும், காக்கணும். அதுக்கப்புறம் தான் சுவிசேஷம் அறிவிச்சு இந்த உலகத்தை மற்றவங்கள பார்க்கலாம். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஏழையினுடைய வாழ்க்கையில இந்த குறைபாடு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா பிரசங்கம் பண்ணுவார், நல்ல ஆலோசனை கொடுப்பார், தன் சொந்த குடும்பத்துக்கு சொல்ல மாட்டார். சொன்னா ஏன் ஏலியினுடைய குமாரர்கள் இப்படி இருக்காங்க, ஆண்டவரே கடிஞ்சுக்கிறார் பாருங்க. உன் குமாரரை நீ கண்டிக்கல அப்படி சொல்லி கடிஞ்சுக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஏலியினுடைய ஒரு சாங்கபோங்க எண்ணம். அவங்க இருக்கிறதே தேவனுடைய வீட்டில தான் வசிக்கிறாங்க. அவங்க இருக்கிறதே ஊழியக்காரனுடைய வீட்டில தான் வாழ்றாங்க. அதனால எல்லாம் சரியாயிரும். கர்த்தர் அதை சமாளிச்சுக்கிடுவார். ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியும். இல்ல இது ஒரு சாக்கு போக்கு இல்லைங்க. இது ஒரு சாக்கு போக்கு இல்லை. நான் உங்களுக்கு சொல்ற அநேக அட்வைஸை விட அதிகமா என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன். நான் பரிசுத்தவான்களை பார்த்து வந்திருக்கேன். அவங்கவுங்க ரேஞ்சுக்கு அவங்கவுங்க நிறைய காரியங்களை வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அவங்க அந்த பரிசுத்த நடக்க காமிச்சாங்க. அவ்வளவு வசதிகளும், அவ்வளவு வேதனையும், அவ்வளவு இதுலையும் ஒரு கார்ல ஏற மாட்டேன். வீட்டில் அவங்களுக்கு கார் இருக்கு, நினைச்சா எந்த நேரமும் எவ்வளவு பெரிய கார்னாலும் வாங்கலாம். அவ்வளவு வியாதியில காலை தரையில ஊண்ட முடியாது. இப்பட்ட நிலைமையில அவங்க ஒரு சைக்கிள்ல ஏறி வருவேன், ஒரு கார் வச்சு அப்படி நீட்டா வந்து சர்ச்சில் இறங்க மாட்டேன் அப்படி சொன்ன பரிசுத்தவான்ட்ட நான் படிச்சவன். அப்போ அவங்களுடைய டெடிகேஷன், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க என்ன மனதில் வச்சிருக்காங்க, இதை பார்த்து வளர்ந்து அந்த அந்த இருதயத்துல அது கூட பிடிக்கலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இது கூட அப்பலைன்னா என்ன அர்த்தம்? அப்படி அப்பன விஷயம்தான். நிறைய அவரவர் வியூல வித்தியாசம் இருக்கும். நான் இப்ப எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ண விரும்பல. நான் செய்யறது சரிதான்றதுக்கு சொல்ல வரல. அவங்களுக்கு கர்த்தர் உணர்த்தினது. உங்களுக்கு கர்த்தர் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறாரோ. இன்னைக்கு ஏன் அதை சொல்றேன்னா, இந்த ஏலியினுடைய குமாரர்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து மிக மிக பெரிய தவறுகள் வந்துச்சு. அது என்னன்னா, முதல்ல அவங்க இருக்கிற ஆவிக்குரிய நிலைமைக்குரிய அந்த உட்பட்ட கட்டுப்பட்ட வாழ்க்கையை அவங்க உதாசீனப்படுத்தினாங்க. எப்பவுமே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சில வாய்ப்புகள் இருக்கும் பாவம் செய்யறதுக்கு, மற்றதுக்கெல்லாம். அதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஆடம்பர வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை, காணிக்கை என்பதாக வருகிற இந்த பணத்தில் ஒரு சுகபோக வாழ்க்கை வாழக்கூடாது. ஒரு சுகபோக வாழ்க்கை வாழக்கூடாது. தேவைக்கு செலவழிக்கலாம், அத்தியாவசியத்திற்கு செலவழிக்கலாம், ஒரு சுகபோகத்துக்கு செலவழிக்க முடியாது. தேவைகள் என்பது இன்னைக்கு வாழ்க்கை முறையில பல காரியங்கள்
அமைஞ்சிருச்சுங்க, சேர்ந்துருச்சுங்க, தேவைகள் ஓகே, ஜாக்கிரதை, ஒரு நாள் கணக்கு கேட்பார். அந்த சிந்தனையே இல்லை இன்றைக்கு, அந்த சிந்தனையே இல்லை. முக்கூறு உள்ள அந்த அந்த ஈட்டியை எடுத்துட்டு வந்து என்ன செய்வாங்களாம், குத்தி வந்ததெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்களாம். ஒரு ஊழியக்காரர் சொல்றார், இப்படி சாப்பிட்டதுனால தான் ஸ்தூலிச்சு அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஏலி அப்படி இருந்தாருன்னா ஒரு பிரசங்கியார் எழுதுறார். இந்த குமாரர்களும் சீர்கெட்டு போய் தவறான வழிகளுக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் வழி நடத்துறது அந்த ஸ்தூலித்து போகிற, தங்களுக்கு அடாத அந்த எல்லைக்கு மீறினவைகள், அவைகளில் அவங்க பங்கெடுப்பதால் என்று சொல்லுகிறார். இதுல பயங்கர சத்தியம் அடங்கி இருக்கு. நமக்குரிய எல்லைக்குள் நின்று கொண்டு நமக்கு தேவன் அளக்கிற படியை நாம் பெற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் என்னைக்குனாலும் கணக்கு வழக்குல கர்த்தருக்கு முன்பாக கரெக்டா இருக்கலாம். என்னைக்குனாலும் கணக்கு வழக்குல கர்த்தருக்கு முன்னால கரெக்டா இருக்கலாம். இந்த மனுஷனுக்கு கொடுக்கிற கணக்கெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இவங்க நினைச்சா பாராட்டுவாங்க, நினைச்சா கவுத்திடுவாங்க. மனுஷருக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவருக்கு முன்னால நிக்கணும். ஒரு நாள் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீதிமான்னா தப்பிச்சிடலாம் நினைக்கிறீங்களா? இல்ல, திருச்சபையே நம்ம எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்னால் நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். 2 விஷயம். ஒன்று, ஆசாரியர்கள், வழிகாட்டி செல்ல வேண்டிய ஆசாரியர்கள் அன்றைக்கு கரப்ட் ஆயிருந்தாங்க, சீர்கெட்டு போயிருந்தார்கள். பாவம், ரொம்ப கஷ்டம், சேலஞ்சிங் தான். ஒரு முன்மாதிரியான ஆசாரியன் இல்லை என்றால், ஒரு திருச்சபை, ஒரு முன்மாதிரியான ஊழியக்காரன் இல்லை என்றால் எவ்வளவு கஷ்டம். நிச்சயமாய் அந்த கஷ்டத்தை சாமுவேலும் சந்திச்சிருப்பார். இப்போ அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை, கடவுளுடைய வார்த்தை எங்குமே இல்லை, அபூர்வமா இருக்கிறது, அபூர்வமா இருக்கு. இப்போ முதல்ல யாருக்கு தான் அந்த வார்த்தை கிடைக்குது? இந்த சின்ன சாமுவேலுக்கு தான். யாருக்குமே கடவுளுடைய வார்த்தை இல்லைன்னு இருக்கிற காலத்துல இந்த சாமுவேலோட கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், பேச துவங்குகிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏற்கனவே இதை நான் நிறைய தடவை பேசியிருக்கேன், இன்னைக்கு அப்படி இல்லையே பாஸ்டர், எங்கும் கர்த்தருடைய வார்த்தை, செல்போனை திறந்தா, ரேடியோ வச்சா, டிவியை ஆன் பண்ணா, எங்கும் கர்த்தருடைய வார்த்தை. I don't believe we have a lot of opportunity to hear the word of God. No, I don't. நான் அப்படி நம்பல. வசனம்ன்ற பேர்ல நிறைய பேசுறாங்க, விளக்கங்கள் நிறைய பேசுறாங்க. கர்த்தருடைய வார்த்தை அங்கே அந்த செய்தியின் மத்தியிலே தொனிக்கிறதா? எனக்கு உறுதியா சொல்ல தெரியல. நீங்க தேவையானவர்கள் ரிசீவ் பண்றவங்க தான் அதை கவனிச்சு எடுத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தை வாழ்ந்து பேசப்பட வேண்டும், இல்லைன்னா எஃபெக்டிவாவே இருக்காது. நம்ம இருக்க பண்ணி கொண்டிருக்கிறவர் ஆவியானவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை தொனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை தொனிக்கணும். ஆண்டவர் பேசுறாருங்க, இன்னைக்கும் கொஞ்சம் கவனிச்சு கேட்டு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேரோட கர்த்தர் காலையில பேசினார்? எத்தனை பேர் அவரோட ஜெபம் பண்ணீங்க, பேசுனீங்க? எத்தனை பேர் இந்த பிரசங்க செய்தியின் மூலமா ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருக்கார், நான் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன்? எத்தனை பேர் இருக்கீங்க? ஆண்டவர் பேசுகிறார், நாம் காது கொடுத்து கவனமாய் ரிசீவ் பண்ண ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். சாமுவேல் அழைக்கப்பட்ட காலம் கடவுளுடைய வார்த்தை இல்லாத காலம். 2வது, ஆசாரியர்கள் கெட்டுப்போய் சீர்கெட்டு போயிருந்த காலம். 3வதாக 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தியானித்து முடிப்போம். பிரைஸ் தி லார்ட். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான், கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான். சாமுவேல் என்கிற மனுஷன் ஆண்டவர் சிறுவனாயிருந்த போது அழைத்து உருவாக்கி பயன்படுத்தி பலப்படுத்தி இப்பொழுது மொத்த தேசத்திற்கும் he was anointed as a prophet for the nation. தேசத்திற்கு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அனாயின் பண்ணி வச்சிருக்கிறார். அது விளங்கினது, கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான், கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான்.
எங்கிருந்து அந்த ஊழியம் ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா, தைரியமாய் கர்த்தர் சொல்ல கேட்டதை சொல்றது. அங்கிருந்து ஆரம்பிக்கும் ஒரு தீர்க்கதரிசியினுடைய, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற மனுஷனுடைய அடையாளம். ஒரு நாள் இப்படிதான் ஆண்டவர் ஏலியை பற்றி பேசிட்டார். சின்ன பையனா இருக்கும் போதே ஏலி குடும்பத்துக்கு என்ன நடக்கும்னு பேசிட்டார். ஏலி வந்து கர்த்தருடைய நாமத்தில் கேட்கிறேன்னு சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி கேட்ட போது அப்படியே தைரியமா ஏலியினுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் செய்ய போறேன்னு சொன்னது. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, ஏலியை காலி பண்ணிடுவேன். அவனுடைய செய்கைகள், தன் பிள்ளைகளை கண்டியாத நிமித்தமான அந்த செய்கைகளுக்கு அவனுக்கு தண்டனை வரும். இந்த ஆசாரிய வகுப்பிலிருந்து, ஆசாரிய அந்த ஸ்லாக்கியங்களிலிருந்து அவனை தள்ளி போடுவேன். பெரிய சாபம். நீங்க எனக்கு நிறைய பேர் அதை பேசுறதே கிடையாது. ஏலிக்கு கிடைச்ச தண்டனை பெரிய தண்டனை. அந்த ஒன்று நடக்கக்கூடாது என்பதுதான் என்ன போன்று அந்த வசனங்களை பகுத்து விளங்கிக் கொள்கிறவர்களுக்கு கிடைக்கிற செய்தி. அதை ஸ்கிப் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. யாருமே அதை பேச மாட்டேங்கிறாங்க. என்ன தெரியுமா நடந்தது ஏலிக்கு? நீ ஆரோனின் குடும்பத்தில் வந்து கொண்டிருக்கிறாய். ஆரோனின் குடும்பத்தில் வருகிறவன் தான் ஹை பிரீஸ்ட், அதாவது பிரதான ஆசாரியனா இருக்கணும், ஆசாரிய ஊழியம் செய்யணும். மற்ற யாரும் வர முடியாது. அப்படி இருக்கிற பிரிவிலேஜில் வந்துகிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஏலிக்கு தண்டனையா, இனிமேல் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவனும் ஆசாரிய ஊழியம் செய்ய மாட்டான். இதோட ஒரு கட்டை போடுறேன். இது நிமித்தம்தான் ஆண்டவர் அங்கே பெரிய பிரிவை உண்டாக்குகிறார். சாதோக், அபியத்தார், 2 ஆசாரிய பிரிவை அங்கே உண்டாக்குகிறார். இந்த ஏலியினுடைய வம்ச வழி அந்த கணக்கு அப்படியே கர்த்தர் முடிக்கிறார். ஏன் தெரியுமா? தன் பிள்ளைகளுடைய முரட்டாட்டத்தை, அநியாய செயல்களை தடுக்க தவறினது நிமித்தம் கர்த்தர் ஆரோனு மேலும் அவன் குடும்பத்தின் மேலும் வைத்த ஆசாரிய வேலையை பிடுங்குகிறார். அதே குடும்பத்தில் வருகிற வேறொரு நபருக்கு, வேற ஒரு லீனியேஜுக்கு கொடுக்கிறார். அந்த ஆசாரிய பட்டமே அவங்களை விட்டு தாண்டி போயிடுச்சு. அதிலும் நிறைய சொல்லுவார். ஒருவேளை அப்பத்துக்கு இறந்து தெரியணும். இப்படியெல்லாம். அதே போல ஆண் மக்கள் அவ்வளவு வருஷம் இருக்க மாட்டாங்க. உன் சந்தையில ஒரு கிழவனும் இருப்பதில்லை. பயங்கர சாபம். கர்த்தர் எவ்வளவு கோபத்தை வச்சிட்டு இருக்காரு பாருங்க. கோபத்தை வச்சிட்டு இருக்காரு. இது பேசவே மாட்டேங்கிறாங்க, விளங்கிக்கிடவே மாட்டேங்கிறாங்க. நமக்காடாத ஊழியம் செய்கிற ஸ்லாக்கியம். ஆனால் அதே சமயத்துல ஊழியத்தில் இருந்து கொண்டு கர்த்தர் வைத்த எல்லைகளை மீறினால், அவர் கணக்கு கேட்க இறங்கினால் என்ன ஆகும்? ஏலி ஒரு நல்ல உதாரணம். அந்த பயபக்தி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ ஏலி குடும்பத்தை பத்தி சொன்னதை அவர்கிட்டே தைரியமா சொல்றார். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை சொல்லுகிறவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி இதுதான்னா இதுதான். கர்த்தர் சொன்னதை சொன்னா அவ்வளவுதான் விஷயம். நமக்கு சில நேரங்கள்ல ஒரு நேரம் சிரிப்பு வரும், ஒரு நேரம் முறைப்பு வரும். ஆனால் 2ஐயும் செய்கிறவர் கர்த்தர். 2க்குமான செய்தியை கொடுக்கிறவர். சில நேரம் பிளீசிங்கா இருக்கும், என்கரேஜிங்கா இருக்கும், ஆறுதலா இருக்கும், அவரை பிரியப்படுத்தி சந்தோஷப்படுத்துறதா இருக்கும். அதே சமயத்துல சில நேரம் கரெக்ஷன் பண்ணுகிறதா இருக்கும், சீர்திருத்துறதா இருக்கும், சுத்திகரிக்கிறதா இருக்கும், நம்மளை திருந்த பண்ணுகிறதா இருக்கும். அதுவும் ஆசீர்வாதமானதுதான். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. குழந்தை என்ன செய்யுது? சும்மா சாதாரணமா கொஞ்சிற போது சிரிச்சுக்கிட்டு இருக்க குழந்தை குளிப்பாட்டணும்னு சொன்னா கத்துன்னு கத்து. அதோடைய பலன் எல்லாம் காட்டி கத்துது. அதுக்காக என் பிள்ளை அழுவான்னு சொல்லி குளிப்பாட்டாம இருக்கிறாங்களா இந்த அம்மாவாது? சுத்தம் பண்ணாம இருக்காங்களா? அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சபையை சுத்திகரிக்க துவங்கும் போது சில நேரங்கள்ல சில கஷ்டமா இருக்கும். மூஞ்சி உம்முன்னு போயிரும். பிடிக்கலைன்றத முகத்துல ரெஃப்ளெக்ட் பண்ணுவோம், நோ ப்ராப்ளம். அது ஆவியானவர் உணர்த்துறார். நம்ம சொல்லியிருக்கோம், ஆவியானவர் உணர்த்துறார். அது அவங்க நன்மைக்காகன்றத நாள் வரும்போது தெரியும். கொஞ்ச நாள் கடந்து போனா தெரியும் அது அவங்க நன்மைக்காகன்றது. அந்தந்த அனுபவங்களோட கடந்து போகும்போது
என் நன்மைக்காக கர்த்தர் என்னை சொல்லி உணர்த்தினார் என்று சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சவுல் ராஜாவுக்கு இதே தீர்க்கதரிசி பல முறைகள் சொல்லுகிறார், ராஜ்யபாரம் உன்னை விட்டு கடந்து போயிற்று. 13 அதிகாரத்துல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 13 அதிகாரம் 13, 14 வசனங்கள்ல ராஜ்யபாரத்தை உன்னை விட்டு கர்த்தர் எடுத்து உன்னுடைய தோழனா இருக்கிற இன்னொருத்தனுக்கு, அதாவது தாவீதுக்கு கொடுப்பார் என்பதை அவர் முன்னாலேயே, ராஜாக்கு முன்னாலேயே, முகத்துக்கு முன்னாலேயே சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற தீர்க்கதரிசி தேவனிடத்தில் பேசுகிறார், அந்த வார்த்தையை மனுஷரிடத்தில் பேசுகிறார். அதன் பின்பாக சத்தியத்தை காத்து நிற்கிறார். இதுதான் சத்தியம், இதுதான் கர்த்தர் விரும்புகிறார், இதன்படிதான் வாழ வேண்டும், காத்து நிறுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மாத்திரமல்ல, தேசத்தையே 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 1 சாமுவேல் 7:3 தேசத்தையே ஒரு சுத்திகரிப்புக்குள் நடத்துகிறார். தேசத்தையே ஜெபிக்கிற தேசமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் இந்த வசனங்களை குறிச்சிட்டு தியானம் பண்ணி பாருங்க. 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய யுத்தம், பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது பெலிஸ்தரால. இங்கே தேவ மனுஷன் சொல்லுகிறார், நீங்க வாங்க எல்லாரும், உங்களிடத்தில் உள்ள எல்லா விக்கிரகங்களையும் களைந்து போடுங்க, தேவனண்டை திரும்புங்கள், சுத்திகரிப்புக்குள் கடந்து வாருங்கள், எல்லாரும் சேர்ந்து ஒரு உபவாசத்தை கூறுங்கள். தேசமாய் நேஷனல் ஃபாஸ்டிங் பிரேயர், தேசிய உபவாச நாள், எல்லாரும் ஜெபியுங்கள்னு சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரா அந்த தேசத்தை ஆவிக்குரிய நிலைமையில் நடத்தி செல்கிறார். கண்களை மூடுவோம். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த சாமுவேல் மூலமாக நமக்கு கர்த்தர் உணர்த்தின அந்த வார்த்தைகளை கவனமாய் எடுத்துக்கொள்ளுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். சாமுவேல் போல ஒரு பெரிய தேசத்திற்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இல்லைனாலும் ஆண்டவரே, என் ஸ்தானத்தில் ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தை கட்டி எழுப்ப ஒரு குடும்ப தலைவனாய், ஒரு குடும்ப தலைவியாய் என்னையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர். என்னிடத்திலும் சில பொறுப்புகளை, உத்தரவாதங்களை கொடுத்திருக்கிறீர். என் உறவினர்களுக்கு, நான் வசிக்கிற பகுதிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற நண்பர்களுக்கு கர்த்தரை அறிவிக்கிற ஒரு பாத்திரமாய் தெரிந்து கொண்டிருக்கிறீர். என் சபையிலே என்னால் ஆன உதவிகளை, ஊழியங்களை செய்கிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறீர். ஒருவேளை இங்கே முழு நேர ஊழியத்திற்கு யாராகிலும் அழைக்கப்பட்டு அந்த தொடுதலை உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை கர்த்தர் உங்களை வைக்கிற பகுதியிலே ஒரு தேவ ஊழியக்காரனாய் எண்ணி கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் கொடுக்கிற உத்தரவாதங்களிலே உங்களை எந்த நிலைமையில் ஒரு ஆவிக்குரிய தலைவனாக கர்த்தர் வைக்க விரும்புகிறாரோ அந்த பகுதிக்கெல்லாம் உங்களை ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட மனுஷனாய் அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னா, அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். மாத்திரம் இல்ல, இந்த சாமுவேல் ஒரு இளைஞனாய் இருக்கும் போது மாத்திரம் அல்ல, அவர் தேசம் கரப்டா, ஆவிக்குரிய நிலைமையிலே ஸ்பிரிச்சுவலி கரப்டட் என்கிற நிலைமையில் இருக்கும் போது கர்த்தர் இந்த சாமுவேலை அழைத்தார். கர்த்தருடைய வார்த்தையே கிடைக்காது என்று சொல்கிற காலத்தில் கர்த்தர் இந்த சாமுவேலை அழைத்தார். ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் இவரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று சொல்லி ஜனங்களுக்கு விளங்க வைத்தார். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தின இந்த செய்தியின்படியே நாங்களும் சாமுவேலை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே சொல்லும் கேட்கிறோம் என்று சொல்கிற அந்த அனுபவத்திற்குள், ஒரு கீழ்ப்படிதலின் அனுபவத்துக்குள், வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அனுபவத்திற்குள் நாங்கள் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியே இந்த காலத்தில் உமக்கு சாட்சியாயிருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உங்க பிள்ளைங்க பெயர்ல நீங்க வச்சிருக்கிற அந்த பெரிய பெரிய திட்டங்கள் நிறைவேறி ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுதலை நாங்கள் காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கன மகிமை துதியெல்லாம் உமக்கே படைக்கிறோம். உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வாதத்தோடும் தெய்வீக பாதுகாப்போடும் தேவ பிரசன்னத்தோடும் அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.